தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார் நடிகர் விஜய். கொள்கைகள் சித்தாந்தங்கள்லாம் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு உருவாக்கப்படும் அப்படிங்கிறதையும் செயல் திட்டங்கள்லாம் உருவாக்கப்படுங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். மூத்த பத்திரிகை திரு தராசி ஷியாம் இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். விஜயகாந்த் கட்சிக்கு பிறகு ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நடிகர் மீண்டும் ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு நடிகர் விஜய் தன்னுடைய கட்சிக்கு பெயர் சூட்டி இருக்கிறார். சில முக்கியமான பகுதிகளை அவர் தொட்டு சென்றிருக்கிறார் அந்த அறிக்கையில். அது குறித்து பேசுவோம். முதல்ல இந்த தொடக்கம் எப்படி பாக்குறீங்க? விஜயகாந்துக்கு முன்பே லட்சிய திமுக, டி ராஜேந்தர், அதற்கும் முன்னதாக பாக்கியராஜ் அவர்கள் தொடங்கிய கட்சி, இதையும் அந்த வரிசையிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும். நான் 20 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னேன், விஜயகாந்துக்கு அப்புறம்னு சொன்னேன். ஆமா, விஜயகாந்துக்கு அப்புறம் ரஜினிகாந்தையும் சேர்த்துக்கணும். தொடங்கி இருந்தா சொல்லிருக்கலாம், தொடங்கலையே. கனவாக கலைந்து விட்டது. அரசியல் பரமபத விளையாட்டு, பாம்புகளும் உண்டு, ஏணிகளும் உண்டு. அதை எல்லோருமே மனதிலே கொள்ள வேண்டும். யாரும் அரசியலுக்கு வர முடியாது, வரக்கூடாதுன்னா யாரும் சொல்ல முடியாது. விஜய் அவர்கள் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார். அவரை வரவேற்க வேண்டியது நம்ம அனைவரின் கடமை. ஆனால் அது வெற்றியை நோக்கி போகுமா, என்ன மாதிரியான அரசியல் சித்தாந்தங்களை உருவாக்குவார், இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற கேள்விக்குறியா இருக்க முடியும். அதை தொட்டு சென்று இருக்கிறார். அத அந்த அறிக்கையின் முதல் பகுதியில இரண்டாவது பேரால அதை தொட்டு செல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நிர்வாக சீர்கேடுகள், ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு புறம்னா, மக்களை சாதி மத அடிப்படையில பிளவுபடுத்தக்கூடிய அரசியல் கலாச்சாரம் அப்படிங்கிறத எதிர்த்தும், இன்னொரு பக்கம் பிறப்பால் அனைவரும் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற அடிப்படையில மாநில உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாகவும் தன்னுடைய கட்சி இருக்கும். உன்னை எதிர்க்கும், அப்புறம் எந்த கொள்கையில டிராவல் பண்ண போதும்னு சொல்றாரு. ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சுக்க முடியுது யாரெல்லாம் அவர் சொல்றாரு அப்படின்னு. நீங்க யார புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லுங்க. மத ரீதியாக பிஜேபி எதிர்ப்புன்னு புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஜாதி ரீதியான எல்லா கட்சியுமே நேர்காணல் நடத்தும் போது நீ என்ன ஜாதி, உன் தொகுதியில எத்தனை ஜாதி, என்ன ஜாதி காம்பினேஷன் இருக்குங்கிற கேள்வி இல்லாத நேர்காணலே கிடையாது. ஆக எல்லா கட்சிகளுக்கும் எதிர்ப்புன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். யாருமே சரியில்லை இது வரைக்கும், அதனால நாங்க வரோம். யாருமே சரியில்லை நாங்க வரோங்கிறதுமே அது சரியான பார்வையாங்கிறது சந்தேகம் தான். உலகம் பூராவும் எல்லா ஜனநாயகங்களும் ஊழல் மிகுந்த ஜனநாயகம் தான். அதையும் சேர்த்து தான் நம்ம வச்சிருக்கிறோம். இப்ப பெனவலண்ட் டிக்டேட்டர்ஷிப்னு ஒண்ணு கிடையாது இல்லையா? எந்த ஓட் பேங்க் டார்கெட் பண்ணிருக்காருன்னு ஏதாவது கணிக்க முடியுமா? எந்த ஓட் பேங்க் டார்கெட்? எல்லாருக்கும் கன்சாலிடேட்டட் ஓட் பேங்க்னு இருக்கு, எல்லா கட்சிக்கும் இருக்கு. பிஜேபிக்கு இருக்கு, திமுகவுக்கு இருக்கு, காங்கிரஸுக்கு இருக்கு, அதிமுகவுக்கு இருக்கு, சீமானுக்கு இருக்கு. இவர் யாரை டார்கெட் பண்றாரு? எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய ரசிகர்கள் சேர்ந்துருவாங்க அப்படின்னு நம்புறாரா? வேற ஏதாவது டார்கெட்டட் ஓட் பேங்க் என்ன விஜய்க்கு? என்ன கணக்கு அவருக்கு? விஜய்க்கு இப்போது கையில் இருப்பது திரைப்பட புகழ், அறிமுகம், நல்ல அறிமுகம். எங்க போனாலும் அவர் ஒரு கிரௌடு புல்லர். இதை தாண்டிய அரசியல் அவர்கிட்ட இல்லவே இல்லை. சிம்பிள் ரீசன் என்னன்னா, எம்ஜிஆர் என்பவர் 20 வருட காலம் திமுகவில் கிடைத்த ஒரு அனுபவம், அதை வைத்து அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. நாங்க எம்ஜிஆர் மன்றத்தை அதிமுகவா ஒரே நாள் இரவுல மாத்தணும். ஆயிரக்கணக்கான கிளைகள் என்னன்னா, அனகாபுத்தராமலிங்க அறிக்கை விட்டாரு, இன்னைக்கு ராத்திரியில இருந்து எல்லா எம்ஜிஆர் மன்ற கிளைகளும் அதிமுக கிளைகள்னாரு. அவ்வளவுதான், இரவோடு இரவாக கிளைகள் பிறந்து விட்டன, கட்சி பிறந்து விட்டது. அப்படியான வாய்ப்பு மற்றவர்களுக்கு கிடையாது. அரசியல் இயக்கமாக நம்ம கட்சியை அல்லது ரசிகர் மன்றங்களை முதல்ல இருந்தே டெவலப் பண்ணி கொண்டு வரணும். விஜயகாந்த் ஓரளவுக்கு அதை ட்ரை பொறுத்த வரைக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, இப்படியான விஷயங்களை தான் அவரோட ரசிகர் மன்றத்தை ஈடுபடுத்திட்டே வராரு. அரசியல் பயிற்சி வேற, முழுக்க முழுக்க வேற. அரசியல் பயிற்சிங்கிறது சக அரசியல்வாதிகளோட கலந்து பழகணும், மக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்கணும், ஏகப்பட்ட பணி இருக்கு அதுல. இல்ல, விஜயகாந்தோட நீங்க ஒப்பிட்டதுனால நான் அதை கேட்கிறேன். விஜயகாந்தோட ஒப்பிட்டதுனால, விஜயகாந்த் கட்சி தொடங்குற போது விஜயகாந்த் ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருந்தாங்க. விஜயகாந்த் கட்சி தொடங்குற போது எல்லாரும் இவர் இயக்கத்துல சேர்ந்தாங்க. அந்த இயக்கம் பலப்பட்டதுங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. அப்படி விஜய் ரசிகர்களும் இப்ப எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் விஜய் கட்சி தொடங்கினதால அங்க இருந்து வந்துருவாங்களா? கட்சியை விட்டுட்டு விஜய்னு வந்துருவாங்கன்னு நம்புறாரு அவரு? நடக்குமா அது? இல்ல, விஜயகாந்த் கூட அப்படி வாய்ப்பு கிடைக்கலைங்க. இப்போ உதாரணமா விஜயகாந்த் இங்க நம்ம வன்னியர் ஏரியாக்கள்ல விஜயகாந்தோட கட்சி, அந்த அவரோட ரசிகர் மன்ற கொடி அப்புறம் கட்சி கொடியா மாறினது எங்க பறந்ததுன்னா, கொடுக்கப்பட்ட ஒரு இடங்கள்ல தான், வசிப்பிடங்கள்ல தான் பறந்தது. அவங்க நேரா ஆன்டி வன்னியரா இருந்தாங்க, ஆன்டி பாமகவா இருந்தாங்க. இதுதான் அந்த நம்மளோட வட தமிழகத்துல இருந்த நிலவரம். இதுவே தென் தமிழகத்துல எல்லாம் அந்த நிலவரம் கிடையவே கிடையாது. விஜயகாந்த் கட்சி தொடங்கினோன்னா அவரோட ரசிகர்கள் எல்லாம் பழையபடி தாய் கட்சிக்கே திரும்பிட்டாங்க. இன்னும் சொல்ல போனாலும் அரசியல்வாதிகளே தங்களோட குடும்பத்தினரை ஏதாவது ஒரு ரசிகர் மன்றத்துல அவங்க வச்சிருப்பாங்க, பதவியெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. நீங்க அடக்கல்ராஜ் எம்பி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், திருச்சியில காங்கிரஸ் எம்பி.
ரஜினி அவர் ரசிகர். எப்பவுமே வந்து ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தை தான் அவரோட தேர்தல் வேலைக்கு பயன்படுத்துவாரு. அவங்க கிரிக்கெட் போட்டியில முதலே கலந்துக்குவாரு. அதுக்கு வேண்டிய உபகரணங்கள், பரிசு பொருள், ஸ்பான்சர் எல்லாம் பண்ணிட்டே இருப்பாரு தொடர்ந்து. நான் கட்சினா காங்கிரஸ்ல இருந்தாரு. வெற்றிகரமா கடைபிடிக்கிற ஃபார்முலா. ஓகே, சரி, பார்க்கலாம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போது தமிழக வெற்றி கழகம்னு. இணைப்பில் உள்ள கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி திரு ஷாம்.